புரட்சியாளரின் தொடர்ச்சி எழுச்சி தமிழன் ஏன் எழுதுறேன்னா அவர் என்ன நினைச்சாரோ அதுக்கு இவர் களமாடுறாரு. ஒரு திருமாவளவன் ஒரு எழுச்சி தமிழ் இருந்தா பத்தாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா எதிரிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, சங்கி பயலுக. கரெக்டா கூட்டணியில் இருந்தாலும் கூட அதுலேயும் சில சங்கிகள்லாம் இருக்கிறாங்க, நம்ம தான் பார்க்குறோம்ல. ஆனால் இவங்களெல்லாம் வெல்ல வேண்டும் என்றால் ஒரு எழுச்சி தமிழரால் முடியாது. 1,00,000 எழுச்சி தமிழர்கள் உருவாக வேண்டும் இந்த மண்ணில். சட்டமன்றத்தில் பல பேர் போகணும் அப்படின்ற அந்த காலத்தில் அவர் கணிச்சிருக்கிறாரு. ஏன்னா எங்கள் தலைவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்பொழுது 2001 முதல் ஜெயிச்சு போகிறாரு. இன்னும் கொடுமையான செய்தி நான் மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். 2001 எங்களுக்கு 8 சீட்டு, இன்னைக்கு 8 சீட்டு. 2001 இருந்து 2026 எவ்வளோ வருஷம் ஆச்சு? 25 வருஷம். அதுக்கு அடுத்த வந்த எலெக்ஷனில் 10 சீட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷனில் வந்து ஜெயலலிதா 9 சீட்டு. இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் நாங்கள் இப்படி தான் அமுக்கப்பட்டிருக்கிறோம், நசுக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. இவ்வளவு வருஷம் காலங்கள் போயிருக்குது. அன்னைக்கு வாங்கின மாட்டுக்கறி எவ்வளவு, இன்னைக்கு மாட்டுக்கறி எவ்வளவு? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அன்னைக்கு வாங்கின அன்னைக்கெல்லாம் தண்ணி யாரும் விலை கொடுத்து வாங்கல, இன்னைக்கு தண்ணியை விலை கொடுத்து வாங்குறோம். அன்னைக்கு அரிசியோடைய விலை என்ன, இன்னைக்கு அரிசியோடைய விலை என்ன? அன்னைக்கு டீசலுடைய விலை என்ன, இன்னைக்கு டீசலுடைய விலை என்ன? பெட்ரோலுடைய விலை என்ன? அன்னைக்கு வந்து US டாலருக்கு இணையான நமது மதிப்பின் வேல்யூ எவ்வளவு தெரியுமில்ல? ஒரு டாலருக்கு வந்து வெறும் 49 ரூபா 45 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு? 85 ரூபா போயிருச்சு. ஆமாம். அப்போ எவ்வளோ ஆகியிருக்கு. அப்போ அவ்வளவுக்கு எங்களுக்கு ஓட்டு எங்களுக்கு வளர்ந்துருக்கணும்ல. எங்கள் கட்சி அன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பதில தான் இருந்துச்சு. 2001 பெருசாக பரவலாக இல்லை, தேர்தலுக்கு வந்த புதுசில் அப்பயே 8 தொகுதியில் வாங்கியிருக்கிறோம்.